إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த ஒரு தாவா சென்டரிலே உங்களோடு கலந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, குறிப்பாக எதிர்வரக்கூடிய சங்கைக்குரிய ரமதானை பற்றிய சில நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்காக, எதற்காக? பேசுவதற்காக அல்ல. எதற்காக சொல்லுங்கள் எல்லாரும்? உணர்ந்து கொள்வதற்காக. பேச வந்திருக்கேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா பேசுனா மேலே போய்டும், தலைக்கு மேலே போய்டுது. பேச்செல்லாம் இப்போ எங்கே போய்டுது? தலைக்கு மேலே போய்டுது. அதனால் சில நல்ல விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நல்ல உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்துவானாக. அன்பிற்குரியவர்களே, ரமதான் வரப்போகிறது. நாம் என்ன செய்ய போகிறோம், அல்லது ரமதானில் என்ன செய்ய போகிறோம் என்று ஒரு கேள்வி நமக்கு முன்னால் வைக்கப்பட்டால் இன்றைய காலத்தில் நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? ரமதானுக்காக நாம் எந்த மாதிரி எப்படி தயாராகி இருக்கிறோம், ரமதானில் என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டிருக்கிறோம், ரமதானை எப்படியெல்லாம் கழிக்கலாம் என்று நாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு கேள்வி நமக்கு முன்னால் கேட்கப்படுகிறது. அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? சில பேர் வேலை செய்கிறவங்க, ஹஸ்ரத் நான் இப்போயே லீவுக்கெலாம் அப்ளை பண்ணிட்டேன். எதுக்கு? ஊருக்கு போகிறதுக்கு. நான் டிக்கெட்லாம் எடுத்து வச்சிட்டேன். 27ஆம் கிழமைக்கு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சு நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன். சில பேர் நான் சட்டையெல்லாம் வாங்கிட்டேன். 27ஆம் கிழமைக்கு ஒரு சட்டை, பெருநாளைக்கு ஒரு சட்டை, சாயந்தரத்துக்கு ஒரு சட்டை, காலையில் ஒரு சட்டைன்னு சொல்லி சட்டையெல்லாம் வாங்கி ரெடி ஆகிட்டேன். சில பேர் குடும்பஸ்தவங்களாக இருந்தாங்கன்னா நாங்கள் பெருநாளைக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பள்ளிவாசக்காரங்கள்ட்ட கேட்டால் 30 நாளைக்கு சிறப்பாக கஞ்சி ஊற்றுறதுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு யார் யார்கிட்டலாம் டொனேஷன் வாங்கணுமோ வாங்கி நாங்கள் நல்ல திறமையான மாஸ்டரை வச்சு கஞ்சி காய்ச்சி ஊற்றுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பள்ளிவாசல் எல்லாம் பெயிண்ட் அடித்து பாயெல்லாம் மாற்றி சுண்ணாம்பெல்லாம் பூசி எல்லாம் சிறப்பாக செஞ்சு வச்சாச்சு. சரியா? ரமதானில் நம்ம எல்லாம் தயாராகிறதுக்காக வேண்டி, ரமதானை கழிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஏற்பாடெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுங்களா இல்லையா? ஆமாம். இப்போ என்ன ஒரு கேள்வி என்றால், இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கும் ரமதானுக்கும் என்ன சம்பந்தம்? ரமதான் என்ற ஒரு மாதத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கினானே, முதலில் அந்த மாதம் நமக்கு ஏன் சிறப்புமிக்க மாதமாக அமைந்திருக்கிறது, அதை பற்றிய நம்முடைய நிலைப்பாடு, உணர்வு என்ன? முதலாவது நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் வருஷம் நம்ம எல்லாம் ரெடியாகி உட்காந்துருப்போம். எதுக்கு உட்காந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது முன்னாடி சொன்ன விஷயம். இப்போ நாம் என்ன சிந்திக்க போகிறோம், உணரப் போகிறோம்?
எதை நோக்கி நம்முடைய ரமதான் அமையப் போகிறது என்பதற்குண்டான ஒரு திட்டத்தை வகுக்கப் போகிறோம் என்றால், முதலாவதாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரமதான் 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 என்று சொல்லப்படுகிறதே, ஏன் ரமதானுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? பாரு, இந்த மாதத்திற்கு வெறும் கஞ்சி குடிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய முக்கியத்துவம். கொட்ராவா கஞ்சி அடிக்க வேண்டியது, பக்கத்தில் வடை, சமோசா, சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கட்ட வேண்டியது. சஹர்லேருந்து பட்னியாக இருந்தோன்னு சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது. அப்புறமா சஹர் எப்படி பட்டினியாக இருக்க போகிறோன்னு சொல்லி 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 சாப்பிட்டுக்க வேண்டியது. எப்படி சஹர் எப்படி சாப்பிடுவோம்? பட்டினியாக இருக்க போகிறோம், டிஃபன் கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, இனிமேல் ராத்திரி தான் சாப்பிட போகிறோன்னு சொல்லி சொல்லி சஹர் எப்படி போயிட்டுருக்கோம்? அது ஒரு கல்யாண விருந்து மாதிரி சஹர் போய் கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இருக்குதுங்களா இல்லையா? நம்ம வீட்டு பெண்களுக்கு சஹரை நாம் எளிதாக்கி கொடுத்துருக்கிறோமா? யாராவது சொல்லுங்க, எங்கள் வீட்டில் சஹருக்கு வெறும் சாதா சாப்பாடு, அவசியமான பசி அளவுக்கு தான் ஒரு சோறு ஒரு சால்னா மட்டும்தான் நாங்கள் சஹர் சாப்பிட்றோம், அதுக்கு மேலே எங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது, நாங்கள் எதுவும் வச்சுக்கிறது இல்லை, இரவெல்லாம் இபாதத்தில் இருக்கிறதுனால எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு நாங்கள் சஹரை லேசாக்கி விட்டோம், குறைந்தபட்ச உணவை கொண்டு நாங்கள் போதுமாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராச்சும் இருக்க முடியுமா? அதுக்கப்புறமா நோன்பு பரக்கத்தாக திறக்கணும், நோன்பு மாதம் பரக்கத்தான மாதம், நோன்பு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியே அந்த இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, ஏதோ வீட்டில் பொண்ணு பார்க்க வர்றவங்கள வரவே இருக்கிற மாதிரி இஃப்தாருக்கு செட்டிங். எப்படி செட்டிங்? அப்படியே ஜூஸ்லேருந்து பல வகையான ஜூஸ் ஆரம்பித்து, கடல் பாசி ஆரம்பித்து, அப்புறம் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் செஞ்சது போக மிச்சம் மீதுக்கு தெருவில் விற்கிறதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சிட வேண்டியது. எல்லாத்தையும் வச்சு நோம்பு திறக்க போகிறான். நோம்பு பறக்கத்தான் திறந்தோம். எப்படி நோம்பு எப்படி திறந்தாங்க? எப்படி திறந்தாங்க அஜர்? பறக்கத்தான் திறந்தாங்க. நான் பறக்கத்துங்க. நோம்பு திறக்கும் போது பாருங்கள், சாப்பாடு வந்து கொட்டிக்கிட்டே இருக்குங்க. நம்ம வச்சிருக்கிற அர்த்தம் பறக்கத்துக்கு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்புலாம் பறக்கத்தான நோம்பு இல்லையா? கேள்வி வருதா இல்லையா? அவர்கள் நோம்பு எப்படி திறந்தார்கள்? சில பேரித்தம்பழங்களில் திறந்தார்கள், அதுவும் இருக்காது, ஒரு சில மிடரு தண்ணீர் குடித்து விட்டு நோன்பு திறந்தார்கள். இதுதான் நபியுடைய நோன்பு திறத்தலும் சஹாபாக்களுடைய நோன்பு திறத்தலும். அப்போ அதெல்லாம் பறக்கத்தான நோன்பு இல்லையா? சொல்லுங்க. நம்ம நோன்பு திறக்கிறது தான் பறக்கத்தா திறந்தோம்னு சொன்னா, அப்போ அவங்க நோன்பு திறந்தது என்ன? அப்போ பாதி ராத்திரி எதில் கழிஞ்சிருது? சஹருக்கு ஏற்பாடு பண்ணுறதுல. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பாதி பொழுது எதில் கழிஞ்சிருது? இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ணுறதில்ல. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் ரமதானில்? நம்ம நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்கிறது, இருக்க போகும்? அப்போ சுத்தமாக பார்த்தோம்னு சொன்னால், நம்ம நோம்பில் நல்லா சாப்பிட்ற மக்களாக மாறி இருக்கிறோம். ஆனால் டயத்தை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, சரியா? நோன்புங்கிற பேரில் நாம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நோன்பு என்ற பெயரில் நாம் சாப்பிடுகின்ற நேரத்தை மாற்றிவிட்டு நமக்கு நாமே பெரும் ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்றாச்சா? ரெண்டாவது பாருங்க, நம்முடைய ஏனைய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டா, பொதுவாக நோன்புல ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து குரான் ஓதிட்டா என்னமோ பெரிய வெட்டி வேலையை செஞ்சு ஒரு மரத்தை சாய்ச்ச மாதிரி அவருக்கு, நான் ஒரு நோன்புல ஒரு கத்தம் பண்ணிட்டேன். இது குரான் ஓதுறதோட ஒரு குரானை முடிக்கிறதுக்குள்ளாரியே போதும் நாய் கடைசியில் ஒரு குரானை கத்தம் பண்ணியிருந்தாருன்னா, நான் நோன்புல ஒரு கத்தம் பண்ணிட்டேன். அது எப்படி ஓதுனாரு? தஜ்வீதோட ஓதுனாரா, அர்த்தம் புரிஞ்சு ஓதுனாரா, விளங்கி ஓதுனாரா, எண்ணத்தை ஓதுனாரு, அது ரெண்டாவது விஷயம். ஓதுறது சுத்தமாக இருந்துச்சா இல்லையா, இப்படி. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சதக்கா.
என்ன செய்வாங்க? இருக்கிற பேங்க்கெல்லாம் போய் சில்லறையாக மாற்றி வச்சுக்கிட்டு வரக்கூடிய யாசகர்களுக்கு சில்லறையை எண்ணி எண்ணி போட்டுட்டு எல்லாரும் தங்களை எப்படி நினச்சி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால், இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அபூபக்கர், அப்துல் ரஹ்மான், உஸ்மான் மாதிரி நினச்சி வச்சுருப்பாங்க. எப்படி? ரோட்டில் வரக்கூடிய யாசகர்களுக்கு 5 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா, 1 ரூபான்னு இருக்கிற பேங்க்லெல்லாம் போய் சில்லறை காசை வாங்கி வச்சுக்கிட்டு பிச்சை போட்டுவிட்டு எப்படி தன்னை பற்றி விளங்கி வச்சுருப்பாங்க? இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அபூபக்கர் நாங்கள் தான் இந்த உம்மத்துடைய இந்த காலத்துடைய அப்துல் ரஹ்மான், உஸ்மான் அப்படின்னு தன்னை பற்றி பெரும் தர்மகத்தாவாக, பெரும் கொடை வள்ளலாக தங்களுக்கு தாங்களே மார்க் போட்டு வைத்திருப்பார்கள். இருக்குதுங்களா இல்லையாங்க? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வணக்க வழிபாடு, தொழுகைன்னு எடுத்துக்கொள்ளுங்க, இபாதத்துன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இபாதத்து எப்படி இருக்கிறது? ரமதான் மாதத்திலே நோன்பு பேரை சொல்லி மற்ற நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்த எல்லா ஃபர்லுமே பாதியாக போயிடும். இப்படி மற்ற நேரத்தில் தொழுதுகிட்டு இருந்தோமா இல்லையா? அந்த தொழுகையெல்லாம் சைஸ் எப்படி மாறிடும் சொல்லுங்க? சுபுஹ் தொழுகையில் பார்த்தீங்கன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரபில் ஃபலக் முடிஞ்சு கதை. ஏங்கன்னா சஹர் சாப்பிட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க சாப்பிட்ட சஹருக்கு இதுக்கு மேலே ஓதுனா மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. இவங்க சாப்பிட்ட சஹரில் ருக்கூல 3 தஸ்பீஹுக்கு மேலே 4வது தஸ்பீ ஓதுனா எல்லாத்துக்கும் வாந்தி வந்துடும். சரியா? இல்லை தூங்கியே விழுந்துருவாங்க. ராத்திரிகளை இபாதத்திலே கழித்திருந்தால் இபாதத்துகளில் அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருப்பான். இன்று நோன்பாளிகளுடைய இரவுகள் எதிலே கழிக்கப்படுகின்றன? வாலிபர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். ஊர் சுற்றுறது, எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்குது, தெருவிளக்கு இருக்குது, அங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்க வேண்டியது, எங்கெல்லாம் வீட்டில் திண்ணை இருக்குது அங்கெல்லாம் போய் உட்காந்துக்க வேண்டியது, சுத்த வேண்டியது, அரட்டடிக்க வேண்டியது, கடைசியில் சஹர் நேரத்தில் வந்து நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு பாதி பேர் தொழுகைக்கே வர்றதில்லை. அப்படி தொழுகைக்கே வந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இதுக்கு மேலே இமாம் மோதினார்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளைக்கு தொழுகைக்கே வரமாட்டான். இருக்கா இல்லையா? இப்படி போச்சு சுபு தொழுகை. லோஹர் தொழுகையை பற்றி சொல்லவே தேவையில்லை. மற்ற நாள்லேயே லோஹர் தொழுகை மகரிப் தொழுகை மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கு எழுதப்படாத சட்டமாகி போச்சு. இப்போ இப்படியே தொழுகையெல்லாம் கத்தரிச்சு எல்லாம் சொல்லுவாங்க, ராத்திரியில் கியாமுல் லைல் செய்கிறோம். நம்மெல்லாம் பொய்யர்கள்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மலாம் எப்படி சொன்னால், நமக்கெல்லாம் பேர் என்ன சொன்ன? தாபீன்கள், சஹாபாக்கள், தபு தாபீன்கள்லாம் நம்மளை பார்த்தா நமக்கெல்லாம் பேர் தான் வச்சுருப்பாங்க. இவங்களாம் தஜ்ஜால்கள், இவங்களாம் ஏமாத்துறவங்கன்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. மார்க்கத்தின் பேரால் ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நமக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோங்க? பேர் என்ன சொல்கிறோம்? கியாமுல் லைல்னு சொல்கிறோம். என்ன பாய் ரொம்ப முறைச்சி பார்க்குறீங்க? கோம இன்னும் தப்பாக சொல்லையே. நம்ம என்ன பேர் சொல்கிறோம்? கியாமுல் லைல்னு சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? லைல்னா என்னங்க அர்த்தம்? ராத்திரி. ராத்திரி தொழுகைங்கிறோம், கியாமுல் லைல். அப்போ இரவு தொழுகைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு இரவுல சொல்லப்படக்கூடிய ஒரு அளவுக்காவது தொழுவணுமா இல்லையா? எப்படி? இரவுல ஒரு சொல்லப்படக்கூடிய அளவுக்காவது தொழுதா இரவு தொழுகை. நம்ம தொழுகையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது சுன்னத்தான முறையில் இஷாவுடைய தொழுகையை தொழுதா ஒரு 20 நிமிஷம் ஆகும். சுபுஹுடைய தொழுகையை சுன்னத்தான முறையில் தொழுதா ஒரு 30-35 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். 1 மணி நேரத்தில் 11 ரக்காத்தையோ 13 ரக்காத்தையோ முடிக்கணும்னா அதுக்கு பேர் கியாமுல் லைல். அது எதுக்கு பேர் கியாமுல்? நம்ம செய்கிற கியாமுல் லைல் எப்படி இருக்கு? 1 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. எப்படி? நீங்கள் மொத்தமாக தக்பீர் கட்டினதுலேருந்து வித்ரு வரைக்கும் எவ்வளோ நேரத்தில் முடிச்சிடணும்? 1 மணி நேரத்தில் தொழுதுட்டு, அப்பா நான் வந்து அந்த காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுத மாதிரி நினச்சிக்கிட்டு வெளியே உருவாரு பாருங்க, நாங்கள்லாம் கியாமுல் லைல் தொழுதுகிட்டு வரோன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்முடைய கியாமுல் லைல். இதுக்கு மேலே இமாம ஓத விடாமல் ரொம்ப கண்ட்ரோலாக கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி எல்லாம் செட்டப். சரி, ரமதானில் நம்ம ஏதாவது வேலைகளை மாற்றி கொண்டோமா?
வேலை நேரங்களை மாற்றணுமா, வேலையினுடைய அளவுகளை மாற்றணுமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இன்னும் எப்படி நம்ம செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வேலையின் பேரை சொல்லி சொல்லி ரமலானை தான் நமக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நோன்பாளிக்கு வேலையை லேசாக்கி கொடுங்கள். எந்த வேலையை? அவங்களுக்கு வச்சிருக்கிற உங்களுடைய பணியாளர்கள் நோன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பு நேரத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய வேலையை குறைத்து விடுங்கள்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நோன்பு தான் நமக்கெல்லாம் சீசனுங்க. துன்யா வேலை டபுள் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? துன்யா வேலை டபுள் ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் நோன்புல நிறைய செலவு செய்யணும், நிறைய செலவு இருக்கு, அதனாலேயே சம்பாதிக்கிறோன்னு சொல்லி. இது என்ன சம்பாத்தியம்? அப்போ 11 மாதம் நீ சம்பாதிச்சது எங்க? அப்போ ரமலானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துன்யாவுடைய வேலைகளை நாம் சுருக்கியதாக, துன்யாவுடைய வேலைகளை குறைத்து கொண்டதாக ஏதாவது நம்ம கணக்கு போட முடிஞ்சா சரி. அப்படியே துன்யாவுடைய வேலையை சுருக்குனதா குறைச்சதா கணக்கு போட்டு கொண்டு வந்தாலும் அந்த நேரம்லாம் எதில் கழிஞ்சிருக்கும்னு சொன்னால் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறதுல. இதில் கழிஞ்சிருக்குது. நோன்பு பேரை சொல்லி ராத்திரியில் 1 மணி நேரம் தொழுவுறதுக்கு. உங்களில் ஒருவர் சாதாரணமாக ஒரு நியூஸ் பேப்பரை கடையில் ஒட்டுக்கடையில் வாங்கி படிக்கிறதுக்கே நின்று கொண்டு 1/2 மணி நேரம் செலவழிக்கிறார் ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் தள்ளி போகும்போது யாராவது நண்பர் வந்தார் என்று சொன்னால் அவரிடம் நின்று பேசுவதற்கு இன்னொரு 1/2 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்? தான் பெரிய சாதனை செய்து விட்டதாக. நீ குடிக்கிற டீக்கு 1/2 மணி நேரம் நின்று குடிக்கிற. செய்கிறாங்களா இல்லையா? சாதாரணமாக யாரையாவது பார்த்து பேசினால் 1/2 மணி நேரம் அதற்காக நிற்கிறார்கள். இருக்காங்களா இல்லையா? யோசித்து பாருங்கள். அப்போ நோன்புக்காக வேண்டி நம்ம ஏதாவது வேலையை சுருக்கினாலும் அந்த சுருக்கப்பட்டதினால் கிடைத்த நேரத்தை எதில் செலவழிக்கிறோம்? தூங்குறதுல செலவழிக்கிறோம், ரெஸ்ட்டில் செலவழிக்கிறோம். சரி, இப்போ இன்னொரு பக்கம் போயிட்டு வாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை? நாம் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் புரியாமல் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறான். வணக்க வழிபாடுதான் நான் இங்கிருந்து எனது மறுமை பயணத்துக்காக எடுத்துச் செல்லக்கூடிய கட்டுச்சாதம். எனது செல்வம், காசு, பணம், நான் சுற்றியது, திரிந்தது, பேசியது எல்லாம் இங்கே நான் விட்டு அல்லாஹ்வை வணங்கிய இபாதத்தை தான் நான் என்னோடு கொண்டு செல்வேன் என்ற ஒரு உண்மையை உணராத காரணத்தால் இபாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு புண்ணியம் பண்ணுற மாதிரி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இப்படி நாம் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறோம்? ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு புண்ணியம் செய்த மாதிரி. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேங்க. செக்யூரிட்டி வேலை ராத்திரிலாம் நின்றுக்கிட்டே இருக்கணும், ராத்திரிலாம் நின்றுக்கிட்டே இருக்கணும், 8 மணி நேரம் நிற்கணும் அப்படின்னு ஒரு வேலை. ஆனால் அந்த வேலைக்கு இப்போ இந்தியா கணக்குப்படி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னு வைங்க. நான் சொல்கிறேன் அல்லாஹ் மேலே சத்தியமாக, ஒருத்தனும் டாக்டருக்கு படிக்க மாட்டான், இன்ஜினியருக்கு படிக்க மாட்டான். என்ன டாக்டர்? 1 லட்ச ரூபா 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு சம்பளம்னு சொன்னால் என்ன பாய் சொல்லுங்க பாய்? எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும், இன்ஜினியருக்கு படிக்கணும்? எல்லாரும் அந்த வேலைக்கு போயிடும். போக மாட்டோமா? என்ன சொல்லுங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சரி, இன்னும் கொஞ்சம் கூட்டுங்களேன், 2 லட்ச ரூபான்னு சொல்லுங்களேன். செக்யூரிட்டி வேலைக்கு 2 லட்ச ரூபாங்க சம்பளம், 8 மணி நேரம் நிற்கணுங்க. எல்லா பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் செக்யூரிட்டி வேலைக்கு அனுப்பிடுவாங்க, 2 லட்ச ரூபா. இன்ஜினியரிங் படித்தா, டாக்டர் படித்தா என்ன கிடைக்கும்? எந்த காலத்துக்கு பிறகு கிடைக்கும்? 2 லட்ச ரூபா. செட்டில் ஆயிடலாம். 1 வருஷம் வேலை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாம், 2 வருஷம் வேலை பார்த்துட்டு செட்டில் ஆயிடலாம். அவங்க நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? அப்போ 8 மணி நேரத்துக்கு மாதத்துக்கு 1 லட்ச ரூபான்னு சொல்லப்பட்டதால் அந்த 8 மணி நேரம் நிற்கிறது லேசாக போச்சுங்க. எப்படி சொல்லுவாங்க? இது ஒரு கஷ்டமாங்க,
ஏங்க கஷ்டம் இல்லை? 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்குதுங்க. அல்லாஹ் அக்பர். இந்த ரமதான் மாதம் அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் நிற்கக்கூடிய இந்த தொழுகையில் நாம் நிற்பது, இதற்காக நாம் எடுக்கக்கூடிய இந்த சிரமம், இதனால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம், அதனுடைய ஒவ்வொரு நிஅமத்தையும் நாம் இந்த உலகத்துடைய செல்வங்களோடு மதிப்பிட்டால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்தும் அந்த சொர்க்கத்தின் ஒரு சின்ன நிஅமத்தோடு ஒப்பிட முடியாத ஒன்று. சொர்க்கத்தின் ஒரு ஸ்கொயர் ஃபீட், நபி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹீஹ் புகாரியுடைய அறிவிப்பு, சொர்க்கத்தினுடைய ஒரு ஸ்கொயர் ஃபீட் அவ்வளவுதான். அல்லது வல மௌதிஉ ஸௌத்தி அஹதிக்கும், ஒரு ஆடு மாட்டை அடிக்கிறதுக்கு ஒட்டகத்தை அடிக்கிறதுக்குள்ள சாட்டை இருக்கு பாருங்க, ஒரு கயிறு, இந்த கயிறின் அளவு சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைப்பது சொர்க்கத்தை விட உங்களுக்கு சிறந்தது. மன்னிக்கணும், துன்யாவை விட உங்களுக்கு சிறந்தது. வல மௌதிஉ ஸௌத்தி அஹதிக்கும் ஃபில் ஜன்னah. அப்ப நாம் இங்கே சிரமப்பட்டால் நமக்கு மறுமையில் ஆகிரத்தில் அல்லாஹ் என்ன கொடுப்பான் என்பதை உணராத காரணத்தினால நாம் இன்று எப்படி மாறி இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் வெறும் ரொட்டீன் சடங்குகளாக மாற்றி வைத்திருக்கிறோம். அதை உணர்ந்தோமா, புரிந்தோமா? அந்த வணக்க வழிபாட்டால் எனது உள்ளத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, எனது உடலில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, இந்த ரமதான் எனக்கு எதை தந்தது என்ற எந்த சிந்தனையாவது நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா என்றால் இல்லை. ரமதானுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரமதான் மாதம் வந்தால் ரஹ்மத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன. இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ரமதான் உங்களது பாவங்களை போக்கி விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் நோன்பு இருப்பதை நம் மீது ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மாதத்தின் இரவுகளிலே நின்று வணங்குவதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான வணக்க வழிபாடாக ஆக்கி இருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் எதை உணர்ந்தோம்? அப்ப நம்ம இந்த ரமதானை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய விதத்தில் இபாதத்துக்கு கழிப்பதற்காக நாம் ஏதாவது இப்போதே செய்து வைத்திருக்கிறோமா? அதான் நாம் ரமதானில் என்ன செய்ய போகிறோம். இல்லை எப்போதும் போல பழைய ரமதான மாதிரி சஹரு, இஃப்தாரு, கியாமுல்லைலுங்கிற பேரில் அப்படியே, அதுவும் எப்படி கியாமுல்லைலுங்கிற பேரில், அதையும் நான் கொஞ்சம் லேசாக சொல்லிக்கிறேன். ரொம்ப பேர் எப்படி ஏமாற்றுவாங்கன்னு சொன்னால், ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் 4 ரக்காத்து முடித்த உடனே கடைசியில் குறைஞ்சிக்கிட்டே போகும் பாருங்கள் இமாம் ஓதுற அளவு. அப்போ இமாமோட சேர்ந்துப்பாங்க. இஷாவையும் அதிலே சேர்த்து தொழுதுருவாங்க. அப்புறம் இடையில எந்திரிச்சு 2 ரக்காத்து சின்ன சின்ன சூறா ஓதி முடிச்சுட்டு இமாம் வித்ரு சொல்லும்போது இமாமோட சேர்ந்து ஜாயின் பண்ணி சலாம் கொடுத்துட்டு நானும் கியாமுல்லைல் தொழுதேன். அப்புறம் கடைசியில் வச்சிருக்கிற கஞ்சி, பாயசம், சட்னி, சாம்பார் என்னத்தையும் சாப்பிட்டுட்டு நானும் தராவி முடித்தேன், கியாமுல்லைல் முடித்தேன்னு சொல்லிட்டு அதையும் அனுபவிச்சுட்டு போகிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் ரமதானுடைய மாதங்களிலே இஷாவுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறார்கள்? இஷாவுடைய தொழுகைக்கு கொடுக்கப்படக்கூடிய, ஜமாத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் என்ன? கியாமுல்லைல் தொழுகிறோங்கிற பேரில் இஷா ஜமாத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்ற ஃபத்வாவின் அடிப்படையில் கேட்டால், நீங்கள் கியாமுல்லைல் தொழுகினாலும் கூட அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், பெரும் பாவமாக ஆகாது. ஆனால் இஷாவுடைய ஜமாத்தை நீங்கள் தொடர்ந்து விட்டால், எந்த ஜமாத்து முக்கியம்? இஷாவுடைய ஜமாத் எவ்வளவு முக்கியம். அதை நீங்க தொழுதாலே பாதி இரவு தொழுத நன்மை உங்களுக்கு கிடைத்து விடுகிறதே நன்மையால். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வரக்கூடிய ரமதான் இருக்கிறதே, கழிந்து போன ரமதான்களை போன்று நாம் அநியாயக்காரர்களாக, குற்றம் செய்தவர்களாக, அலட்சியம் செய்தவர்களாக மாறிவிடக்கூடாது. அப்ப இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த ரமதான் நமக்கு என்ன தரப்போகிறது? பாருங்க, துன்யாவுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோங்க.
சில பேர் சொல்லுவாங்க, நான் உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டேன்னு சொல்லுவாங்க. உழைச்சி உழைச்சி துன்யாவுக்காக. எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம் நம்ம. இந்த துன்யாவுக்காக வேண்டி அவங்க படுற கஷ்டம் இருக்குதே, சாதாரணமான கஷ்டம் அல்ல. சரி, இந்த ரமதானை அல்லாஹ் எதற்கு கொடுத்திருக்கிறான்? அல்லாஹ்வுக்காக நாம் எந்த அளவு கஷ்டப்படுகிறோம், சிரமப்படுகிறோம். இபாதத்து எல்லாமே சிரமம் தாங்க. அதனால தான் இபாதத்துக்கு ஷரியத்தில் இன்னொரு பேர் தக்லீஃப். தக்லீஃபுக்கு என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம் சிரமப்படுத்துதல். அல்லாஹு தஆலா இங்கே நம்மை சிரமப்படுத்துகிறான், மறுமையில் நாம் சிரமப்படாமல் இருப்பதற்காக. அல்லாஹ் நமக்கு இங்கே சிரமத்தை தருகிறான், அல்லாஹ் நமக்கு இங்கே வலியை தருகிறான், நரக நெருப்பில் நாம் வழிபெறாமல் இருப்பதற்காக, நரக நெருப்பிலே வேதனைப்படாமல் இருப்பதற்காக. இங்கே சிரமத்தை கொடுத்து, வலியை கொடுத்து, வேதனையை கொடுத்து, அங்கே நரகத்தின் வேதனையிலிருந்து, நரகத்தின் சிரமத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். இப்போ பாருங்க, இந்த நம்முடைய இபாதத்துகள் நம்ம சிரமமாக்கி வச்சிருக்கிறோமா? இன்னொரு விஷயத்தை விளங்கிட்டு வரணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வரணும். அதாவது இந்த இபாதத்தை நாம் சிரமமாக்கி வச்சிருக்கிறோம்னா நீங்கள் வேற மாதிரி அர்த்தம் எடுத்துடாதீங்க. இந்த இபாதத்துகளை சரி நான் இதையும் சொல்லிடுறேன். சிரமமாக்குவது என்றால் என்னவென்றால், பாருங்களேன், இப்போ ஒரு ஈ மேலே உட்காருது, ஒரு ஈ மேலே உட்காருது, அல்லது ஒரு சின்ன பொருள், ஒரு 5 கிராம் பொருள் இப்படி மேலே உழுவுது. ஏதாவது தெரியுமா? தெரியுமா? உணர்வு தெரியுமா? ஒரு தூசி உழுவுது, உணர்வு வருமா? வராது. ஒரு பேப்பர் உழுவுது, வருமா? இதே இது கொஞ்சம் கனமான சாமா மேலே இருந்து கீழே உழுவுது, உணர்வு வருமா? வராதா? வருதா இல்லையா? வருமா? வராதா? இதான் இப்ப இபாதத்தை சிரமப்படுத்துவது என்றால் என்ன? அந்த இபாதத்தை செய்யும் போது இபாதத்தில் நாம் இருக்கிறோம் என்ற உணர்வும், இபாதத்தை முடித்த பிறகு நாம் இபாதத்தை செய்தோம் என்ற உணர்வும் நமக்கு மிச்சம் இருக்கிறதா? அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லுங்க, நம்ம தொழக்கூடிய தொழுகைகளுக்கு பின்னாடி அந்த மாதிரி உணர்வு வருதான்னு சொல்லி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நாம் படிக்கிறோம், கால்கள் வீங்க வணங்கினார்கள் என்று படிக்கிறோமா இல்லையா? ஹதீஸ் திரும்ப திரும்ப சொல்லப்படுதா இல்லையா? அப்ப எந்த நபி மார்க்கத்தை இலகுவாக்குங்கள் என்று சொன்னார்களோ, தொழுகையில் நின்றால் ஏன் கால் கடுக்க, கால் வலிக்க தொழுதார்கள்? சரியா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மற்ற நாட்களை விடுங்கள், ரமதானுடைய இந்த இரவிலே நபி அவர்கள் எப்படி தொழுதார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள், தாபிஈன்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது? அந்த நோன்பிலே தியாகம் இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. அந்த நோன்பினால் அவர்கள் தங்களை வருத்தினார்கள். இப்படி ஒரு பேஷண்ட், அவருக்கு ஒரு நோய், அப்போ அதுக்காக வேண்டி பத்தியம் சொல்லப்படுது, என்னென்ன பிராக்டிஸ் சொல்லப்படுது, என்னென்ன பயிற்சி சொல்லப்படுது, அதெல்லாம் எடுத்தாதான் அவருக்கு நோய் போகும். நான் எதையுமே எடுத்துக்கொள்ள தயாரில்லை, என்னுடைய உணவுகளிலும் சரி, என்னுடைய பழக்கங்களிலும் சரி, என்னுடைய மற்ற வேலைகளிலும் சரி, நான் எதையும் மாற்றிக்கொள்ள தயாரில்லை, எனக்கு நோய் குணமாகணும். முடியுமா? சாத்தியமா? அது நான் எந்த சிரமமும் எடுத்துக்கொள்ள தயாரில்லை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு தக்வா வர வேண்டும் என்பதற்காகவே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. எங்க தக்வா வந்துச்சு? ரமதானிலே சினிமாவுக்கு செல்பவர்கள் எத்தனை பேர்? பெருநாளை கொண்டாடுவதற்கு சினிமா கொட்டகைகளுக்கு செல்பவர்கள் எத்தனை பேர்? ரமதானுடைய பகலையும் இரவையும் கழிப்பதற்காக சீரியல்கள் பார்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ரமதானை நோன்பிருந்து கொண்டு புறம் பேசக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள், வெட்டியாக நேரத்தை கழிக்கக்கூடியவர்கள், படிக்க கூடாததை படிப்பவர்கள், பார்க்க கூடாததை பார்ப்பவர்கள் எத்தனை பேர்? ரமதான் எங்கே மாற்றியது? எங்கே ரமதானால் தக்வா கிடைத்தது? இன்னும் சொல்ல போனா
நம்முடைய சில உலமாக்கள் சொல்ற மாதிரி சில மக்கள் அல்லாஹுவை வணங்கவில்லை, ரமதானை வணங்கினார்கள். என்னங்க உலமாக்கள் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமாங்க, அதனால தாங்க ரமதான் முடிஞ்ச உடனே அவங்க பள்ளிக்கு வர்றதில்லை. ரமதான் முடிச்ச உடனே அவங்க பள்ளிக்கு வர்றதில்லை. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம்? அவர்கள் அல்லாஹுவை ரமதானிலே வணங்கி இருந்தால் அல்லாஹ் எப்போதும் இருக்கிறானா இல்லையா? இப்போதும் வந்திருப்பார்கள். அப்ப அவங்க ரமதானை வணங்கினார்கள், எனவே ரமதான் முடிஞ்சிச்சு, அதோட இபாதத்தை விட்டு விட்டார்கள். இன்னொரு சட்டத்தையும் நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களது உறவினர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். யார் ஒருவர் ஐங்கால தொழுகையை நியமமாக தொடர்ந்து தொழாதவராக இருந்து வெறும் ரமதானில் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் என்ன நியத்து வைத்தாலும் சரி, சஹர் செய்தாலும் சரி, இஃப்தார் செய்தாலும் சரி, அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒன்று. யார் ரமதானுக்கு முன்பு தொழவில்லை, வெறும் ரமதானில் நோன்பு இருக்கும்போது மட்டும் தொழுகிறார், ரமதான் முடிந்ததற்கு பிறகு தொழமாட்டேன் என்ற உறுதியில் தெளிவில் இருக்கிறார், அவருடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு காஃபிர் நோன்பு வைப்பதை போன்றுதான். எப்படிங்க? நோன்பு எப்பங்க ஃபர்து? இஸ்லாத்தினுடைய கடமை எத்தனை? முதல் கடமை என்ன? ஷஹாதா. ரெண்டாவது என்ன? சாலா. சலாவே இல்லை, இவர் மேல எங்க நோன்பு வந்து கடமையாகிறது? எப்படி கடமையாகும் நோன்பு? நோன்பு எப்படி இவருடைய நோன்பை அல்லாஹ் எப்படி ஏற்பான்? தொழுகையை வேண்டும் என்று அவர் விடும்போது தொழுகையை நிராகரித்தவராக ஆகிவிடுகிறார். அப்ப தொழுகை இல்லாமல் ஒரு நோன்பை அல்லாஹ் முஸ்லிம்கள் மீது கொடுத்திருக்கிறானா? சஹர் செய்யறாரு, சுபுஹ் தொழுகல, எப்படி அது நோன்பாக ஆகும்? புரியுதா உங்களுக்கு? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இபாதத் இது கண்டிப்பாக ஒரு சிரமமான ஒன்று. எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். தொழுகை இது ஒரு சிரமமான, கடினமான, ஒரு வலுவான, ஒரு அழுத்தமான ஒன்று, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கே தவிர. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், ஃபைதா ஃபரக்த ஃபன்ஸப். நபியே, உங்களது ஏனைய வேலைகளை முடித்து கொண்டால் நீங்கள் சிரமப்படுங்கள். ஃபன்ஸப், நஸப என்று சொன்னால் சிரமப்படுவது. எதில் சிரமப்படுவது? இபாதத்தில் சிரமப்படுவது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த ஒரு வணக்கத்தையாவது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் சிரமம் இல்லை என்று சொல்ல முடியுமா? தொழுகை, ருக்குல எப்படி இருப்பார்கள்? எந்த அளவு நிலையில் நின்றார்களோ அந்த அளவு ருக்கு, எந்த அளவு ருக்கு செய்தார்களோ அதே அளவு நிலையில் நிற்பார்கள், சிறு நிலையில் இருப்பார்கள். பிறகு அதற்கு பிறகு சுஜூத், எந்த அளவு ருக்கு செய்தார்களோ அதே அளவு சுஜூத். பிறகு எந்த அளவு அவர்கள் சுஜூது செய்தார்களோ அதே அளவு அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே உட்காருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது தொழுகை, அவர்கள் ஓதிய அந்த கிராத்துகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், என்னென்ன சூறாக்களை எந்தெந்த தொழுகையிலே ஓதினார்கள் என்று. அப்ப அந்த சிரமப்பட்டு வணங்கினார்கள். நிற்பதிலே சிரமம், சுஜூதிலே சிரமம், ருக்குயிலே சிரமம். அப்படி வணங்கியதற்கு பிறகு அந்த இபாதத் அவர்களுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தியது. அந்த வலியினால் அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வருத்தி அல்லாஹ்வை வணங்கியதற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யலாமா என்ற உணர்வு அவர்களுக்கு வந்தது. நாமோ வலிக்காமல் உணராமல் சுகமாக தொழுததால் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே நமக்கு வெட்கம் வரவில்லை. நம்முடைய இபாதத் நமக்கு வலியை கொடுக்காததால், உணர்வை கொடுக்காததால் பாவம் செய்வது நமக்கு இலகுவாக இருக்கிறது. இவ்வளவு சிரமப்பட்ட அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி விட்டு ஒருவன் பாவத்தின் பக்கம் செல்வானா? ஏன் அல்லாஹ் சொன்னான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர்.
தொழுகை அசிங்கங்களை விட்டு தடுக்கும், தொழுகை கெட்ட காரியங்களை விட்டு தடுக்கும். அவர்களது தொழுகை தடுத்தது, நமது தொழுகை தடுக்கவில்லை. ஏன்? அவர்களது தொழுகை தொழுகையாக உணர்வாக சிரமத்தோடு வலியோடு உணர்ந்து தொழுதார்கள், அதற்காக நேரம் எடுத்து தொழுதார்கள். நாம் சிரமப்படுவதில்லை, வலியை உணர்வதில்லை. நமது தொழுகையின் நேரம் ஒரு நேரமே கிடையாது. அன்றாடம் நம்முடைய அற்ப தேவைகளுக்கு குளிக்கிறதா இருந்தா கூட அரை மணி நேரம் ஆகுதுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரணமான அன்றாடம் குளிக்கக்கூடிய ஒரு குளியலுக்கு அரை மணி நேரம், உடை மாற்றுவதற்கு அரை மணி நேரம். ஆனால் நம்முடைய தொழுகை, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய தொழுகையிலே மலக்குகள் வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த தொழுகை ஒரு உணர்வற்ற சடலமான தொழுகையாக, இறையச்சம் இல்லாத தொழுகையாக, ஓதுறவருக்கும் ஓதுவது புரியல, பின்னால் இருப்பவர்களுக்கும் கேட்பது புரியவில்லை. அப்படிப்பட்ட தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகை மற்ற காலங்களில் எப்படி இருந்தது? ரமதானிலே அதிகரித்தார்கள். கியாமுல் லைல் என்ற தொழுகையை எக்ஸ்ட்ரா தொழுதார்கள், மக்களுக்கு தொழச் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் ரமதானின் இரவிலே ஈமானோடு இஹ்திசாபோடு நின்று தொழுதால் உங்களது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். நம்ம என்னங்க நிக்கிறோம்? ஒரு மணி நேரம் தொழுகிறது தொழுகையா? ஒரு மணி நேரம் நிற்கிறது. அதில் எது வெறும் நிற்கிறது மட்டுமல்ல, அதில் ருக்கு சுஜூது, அப்புறம் சலாம் கொடுத்துட்டு அதில் வேற 10 நிமிஷம் பிரேக், டீ பிரேக். 2 சலாம் முடிச்சோடனே டீ கொடுக்கணுமா, பிஸ்கட் கொடுக்கணுமா. என்னங்க சொல்ல போனா சரியான சாப்பாட்டு ராமன்களாக மாறி இருக்கோங்க. நம்ம தின்னி ராமன்கள், சாப்பிட்றதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஃப்தாரை பாருங்க, அதற்கு பிறகு அவர்களுடைய தொழுகையை பாருங்கள். ஏன்? இபாதத்தை கொண்டு அடைய வேண்டிய ஆன்மீக ஆற்றலை அடையாத காரணத்தினால இந்த சாப்பாட்டுக்கு அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி கடைசியில் சாப்பிட்டு களைத்தோம். நம்மளால ஏன் நிற்க முடியல? நிறைய திங்கிறதுனால நிற்க முடியல. நிறைய தின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி குடிச்சா நிற்க முடியுமா? மூச்சு விடுறதுக்கே முடியாது. அவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலிருந்து ஆன்மீக வலிமையை பெற்றார்கள், உணர்வை பெற்றார்கள். அவர்கள் ரமதானிலே துன்யாவை சுருக்கி கொண்டார்கள். அதனால தான் தாபிஈன்களை பார்க்கிறோம், சஹாபாக்களை பார்க்கிறோம். ரமதானில் எப்போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அளவு கொடுத்துருக்குறாங்க, 3 நாளைக்கு கம்மியாக குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு. அது பொதுவானது. ரமதான் ஸ்பெஷல் டேஸ். என்னங்க உங்கள் சீசனில் என்ன செய்றீங்க? 8 மணி நேரம் 10 மணி நேரம் கடை திறக்கிறீங்க. சீசன்லேயே 8 மணி நேரம் 10 மணி நேரம் தோத்துட்டு வந்துடுறீங்களா? ரமதான் ஏன் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அப்போ சஹாபாக்களை பார்க்குறோம், ஒரு நாளைக்கு ஒரு ஹத்தம், இன்னும் சிலர் ஒரு இரவிலே ஒரு ஹத்தம். எப்படி முடிந்தது அவர்களால்? இன்னைக்கு கேட்பாங்க, அது எப்படிங்க முடிஞ்சுன்னு. நீ கேட்காத. ஒரு வருஷத்திலேயே ஒரு ஹத்தம் பண்ண முடியாத நீனு அவங்கள பற்றி கேட்குறியா? சொல்லுங்க. ஒரு வருஷமாயி கூட குர்ஆனை திறக்காத நீனு, ஒரு வருஷமாயி கூட ஒரு ஜுஸுவை முடிக்காத நீனு, அந்த மா வீரர்களை பற்றி கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? 50 அடி நடந்தாலே மூச்சு இறைக்குதுன்னு உட்கார்ற நீனு, ஒலிம்பிக்ல 1000 மீட்டர் ஓடுறவனை பார்த்து நீ என்ன கேட்குற? நீனு என்னங்க கேட்குறது புரியுதா? 50 அடி நடந்தாலே உனக்கு பிபி ஏறி போயிடுது, உனக்கு மூச்சு இறைக்குது, உட்காந்துடுற நீனு. ஒலிம்பிக்கில் 1000 மீட்டர் எப்படிங்க 3 நிமிஷத்தில் ஓடுறான்? அது எப்படிங்க சாத்தியன்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ என்ன பிராக்டிஸ் எடுத்தாய்? ரமதான் ஒரு போட்டியின் மாதம். இது என்ன மாதம்? இது போட்டியின் மாதம்னா என்னங்க? ரமதான் போட்டிக்கு வந்ததுக்கு பிறகு யாராவது பிராக்டிஸ் எடுப்பாங்களாங்க? போட்டிக்கு எப்போ பிராக்டிஸ் எடுப்பாங்க? போட்டிக்கு எப்போ பிராக்டிஸ் எடுப்பாங்க? முன்னாடியிலிருந்து தினைக்கும் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாதான் போட்டிக்கு போக முடியும். நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா எதுவுமே செய்யறது கிடையாதுங்க. எப்படி? சாப்பாட்டில் ஏதாவது மாற்றணுமா, முன்னாடி ஏதாவது நஃபில் நோன்பு வச்சோமா,
ஏதாவது நம்ம ராத்திரியில் கஷ்டப்பட்டு தொழுது ப்ராக்டிஸ் எடுத்தோமா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குரானை ஓதி ப்ராக்டிஸ் எடுத்தோமா, வேலைகளை சுருக்கிட்டு வீண் பேச்சுகளை தவிர்த்துட்டு நமக்கு நாமே கட்டுப்பாடாக எடுத்து நம்ம கொஞ்சம் குரான் ஓதி பழகணுமா, எதுவுமே செய்கிறது கிடையாது. ரமதான் வந்த உடனே இப்போ குரான் அதிகமாக ஓதணும்னா எப்படி முடியும்? குரானை திறந்தவொடனே ஆன்னு திறக்க வேண்டியதுதான். எப்படி குரானை திறந்தவொடனே கொட்டாய் வரும். கொஞ்ச நேரம் 1/4 மணி நேரம் தூங்கினவனே எழுத்துலாம் காணா போயிடும். 1/4 மணி நேரம் ஓதுனவனையே எழுத்தெல்லாம் காணா போயிடும். ஒன்றுமே தெரியாது அவருக்கு. அப்படியே மூடி வச்சுட்டு அதோட சாய வேண்டியதான். ஏற்கனவே 4 கொட்டா கஞ்சி வேற. அப்புறம் மிச்சது முட்டதெல்லாம் போயிட்டு வீட்டில் போய் சாப்பாடு. எங்கேருந்து இவரால் குரான் ஓத முடியும்? இவர் எப்படி அவர்களை பற்றி கேள்வி கேட்பது? அப்புறம் நிற்கிறத பற்றி என்ன சொல்றது? கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லை. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது சுற்றுவதற்காக, புத்தாடைகளை உடுத்தி கொண்டு குதூகலமாக கொண்டாடுவதற்காக, ரமதான் வந்துவிட்டது என்று கிஃப்ட்டுகளை பரிமாறுவதற்காக, இஃப்தார் பார்ட்டிகளை வைத்துக்கொண்டு நேரங்களை வீணாக்குவதற்காக, பொருள்களை வீண் விரயம் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் அல்ல சகோதரர்களே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி பிதத்தை போச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு நீங்கள் உணவளித்தால் அவருக்கு நீங்கள் அவருக்கு அவர் வச்ச நோன்பை போன்று உங்களுக்கு கூலி கிடைக்குன்னு சொன்னாங்க. சரியா? மன் ஃபத்தர சாயிமன். அது ஒரு பால் கொடுத்தாலும் சரி, ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தாலும் சரின்னாங்க. இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இஃப்தாருங்கிற பேரில் டோட்டலா நோன்புனுடைய நோக்கங்களே அடிபடக்கூடிய அளவிற்கு. நோன்புனா என்னங்க? பசித்திருத்தல், உணவின் தேவையை, குடிப்பின் தேவையை, மனைவியின் ஆசையை விட்டு தூரமாக இருப்பது. அப்ப அந்த உணவு இருக்கிறது சஹரிலிருந்து ஆரம்பமாகி, இப்போது சஹரிலிருந்து ஆரம்பமாகி நமக்கு இஃப்தார் செய்யும் பொழுது அந்த பசி இருக்குதே, அப்படி அந்த வழியில் அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து எதுவுமே இல்லாமல் ஒரு கிளாஸ் தண்ணீர் அல்லது சாதாரணமான ஒரு சின்ன உணவு அப்படியே இருந்துட்டு அப்போ நோன்பு திறக்கும் பொழுது, யா அல்லாஹ், உனக்காக நான் இவ்வளவு பசியாக இருந்தேன், எனக்கு இந்த பசியின் நேரத்திலும் அற்பமான அளவு உணவை கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று பிஸ்மில்லா சொல்லி அவர் நோன்பு திறந்தா அவருக்கு நோன்பு வச்ச உணர்வு இருக்குமா? நோன்பு வச்ச ஃபீலிங் அவருக்கு இருக்குமா? இல்லை. சஹரில் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகிறதுக்கு அசராகி போச்சு. அதுக்கு பிறகு நோன்பு திறக்க உட்காந்தா, இன்னைக்கு எப்படி நோன்பு திறக்க உட்காரும் பொழுதே நோம்பே முறிஞ்சு போயிடுது. என்னங்க, அவ்வளவு சாமானுக்கு முன்னாடி உட்காந்தா இது எப்படி நோன்பு திறக்கிறதா இருக்கும்? நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணீங்க, நோன்பு திறக்கல. எப்படி என்ன உணர்வு நமக்கு ஏற்படும் சொல்லி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிலிருந்து தக்வா கிடைக்கும் என்று சொன்னார்கள். கண்களை பாதுகாக்கக்கூடிய, செவிகளை பாதுகாக்கக்கூடிய, நாவை பாதுகாக்கக்கூடிய, அல்லாஹ்வின் இபாதத்தின் பக்கம் உங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய தக்வா கிடைக்கும் என்று சொன்னார்கள், வலிமை கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்ம நோன்பு நமக்கு எதையுமே கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? நம்ம நோன்பு நமக்கு பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை தான் கொடுத்தது, சோம்பேறித்தனத்திற்கு மேல் சோம்பேறித்தனத்தை தான் கொடுத்தது. ஏனென்று சொன்னால் நோன்பில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை முன்கூட்டி தீர்மானிக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய தாபிஈன்கள் 6 மாதமாக துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், ரமதானை நாங்கள் அடைய வேண்டும் என்று. எத்தனை மாசமா? 6 மாதமாக அவர்கள் துஆ செய்வார்கள், ரமதானை நாங்கள் அடைய வேண்டும் என்று. அதற்கு பிறகு 6 மாதங்கள் துஆ கேட்பார்கள், ரமதானை யா அல்லாஹ் எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள், எங்களுடைய அமல்களை, ரமதானில் நாங்கள் செய்த அமல்களை நீ ஏற்றுக்கொள் என்று. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எந்த ஒரு ரமதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரவிலே கால்கடுக்க நின்று வணங்குவதை லேசாக்கியதோ? குர்ஆன் ஓதுவார்கள். அவர்களோடு விசேஷமாக இரவில் குர்ஆன் ஓதுவதற்காக ஜிப்ரீல் இறங்கி வந்து விடுவார்கள். விசேஷமாக
அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை கேட்பதற்காக, அதை சரிபார்ப்பதற்காக யார் இறக்கப்படுவார்? வானவர் தலைவர் ஜிப்ரீல் இறக்கப்படுவார். எந்த ஆண்டில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தார்களோ அந்த ஆண்டு 2 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குர்ஆனையும் ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டினார்கள். சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய தராவீஹ் தொழுகையினுடைய குறைஞ்சபட்ச அளவுங்க. எப்படி? அவர்களுடைய தராவீஹின் குறைந்தபட்ச அளவு சூரா பக்ராவின் அளவை விட குறைத்ததாக நமக்கு ஒரு அறிவிப்பு கூட கிடைக்க மாட்டேங்குது. சூரா பக்ரா 2.5 ஜுசு. இன்னும் பல சஹாபாக்கள் தாபிஈன்களை பொறுத்தவரை, தபுஅத் தாபிஈன்களை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 3 ஜுசுவுகளை ஓதும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்னும் பலர் அதை விட அதிகமாக. இது அவர்களுடைய கியாமுல் லைல். அப்புறம் அடுத்து கடைசி 10 வந்துவிட்டால் இஷாவுக்கு பிறகு அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழுகை, கியாமுல் லைலுடைய தொழுகை, பின்னால் இருப்பவர்களுக்கு சஹர் சாப்பிடுவதற்கு நேரம் கிடைக்குமா? இமாம் ஏதாவது 4 பேரிச்சம்பழத்தை ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிக்கிறதுக்கு நமக்கு நேரம் தந்தா போதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய கியாமுல் லைல் இருக்கும். எது? கடைசி 10னுடைய கியாமுல் லைல். யோசித்து பாருங்கள். நம்முடைய கியாமுல் லைல், நம்முடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, அப்புறம் நம்முடைய சதகாவை பற்றி சொல்றதா இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானின் மாதத்திலே வேகமாக வீசக்கூடிய காற்றை விட கடுவேகமாக அவர்கள் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரொம்ப பேர் ஜக்காத்தை ரமதானில் கொடுக்கறதுக்காக தள்ளி போடுறாங்க. இது ஒரு விஷயம். சரி, அப்படி ஜக்காத் என்பதை யாசகர்களுக்கு நீங்கள் சில்லறைகளாக கொடுப்பது ஜக்காத்தாக ஆகுமா? எங்கேயாவது குர்ஆன்லயோ ஹதீஸிலேயோ ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதோ 8 வகையில யாசகர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கா? ஃபக்கீர் இருக்கிறது, மிஸ்கீன் இருக்கிறது. இப்படியா 8 பேர் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கடன்காரங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வழிபோக்கர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், ஜக்காத்து வசூல் செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அடிமைகளை உரிமையிடுவதற்காக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டிய தங்களை வாழ்நாளெல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு வேறு தொழில் செய்யாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் எங்கேயாவது யாசகர்கள் வர்றாங்களா? யாசகர்கள் என்பவர்கள் யார்? அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, பிச்சை எடுப்பதை தொழிலாக கொண்டவர்கள் தான் யாசகர்கள். எப்படிங்க? யாசகர்கள் என்பவர்கள் யார்? யாசிப்பதை தொழிலாக கொண்டவர்கள். இன்றைக்கு என்ன செஞ்சிடறாங்க? 2 மகா தப்பு. ஒரு தப்பு என்ன? யாருக்கு ரொக்க பணத்தில் ஜக்காத்து கடமையானதோ அவர்கள் சில அற்பமான துணிமணிகளை வாங்கி வைத்துக் கொண்டு 27ஆம் கிழமைக்கோ 28ஆவதுக்கோ 29க்கோ தன்னுடைய கேட்ல வரிசையா நிக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டா ஜக்காத்து தீர்ந்து போச்சு, ஜக்காத்து முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தங்க சில்லறையா மாற்றி வச்சுக்கிட்டு ரமதான் 1லேருந்து 10 காசா டொட்டு 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 டொக்கு டொக்குன்னு போட்டுவிட்டு ஜக்காத்து கொடுத்துருன்னு நினைக்கிறாங்க. இல்லை சகோதரர்களே, எனக்கு தெரிஞ்சு நான் படித்த அளவுக்கு ஜக்காத்து கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முறையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எங்கும் படித்ததாக நினைவுக்கில்லை. நீங்க நான் போய் உலமாக்கள்கிட்ட கேளுங்க. ஜக்காத் என்பது உங்களுக்கு கடமையான அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் எடுத்து யாருக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த ஃபக்கீர் மிஸ்கீனை அடையாளம் கண்டு தேடி கொண்டு போய் நீங்க கொடுத்துட்டு வரணும். யாரு கொடுத்துட்டு வரணும்? நீங்க கொடுத்துட்டு வரணும். அவர் யாசகம் கேட்க மாட்டார், அவர் பிச்சை கேட்க மாட்டார். அல்லாஹ் சொன்ன ஃபக்கீர் யாரு? யாசகம் கேட்கக்கூடிய ஃபக்கீர் அல்ல. அது அல்லாஹ் தனியா சொல்றான், வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர் வஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அவர்களது செல்வத்தில் கொஞ்சம் ஒதுக்கி விடுவார்கள் யாசிப்பவர்களுக்காக. அது வேற. அது ஜக்காத் ஆகுமா? ஜக்காத் என்பது என்ன?
வறுமையில் இருக்கக்கூடிய தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அந்த ஃபக்கீர் மிஸ்கின்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான செலவுகளை நீங்கள் முழுமைப்படுத்தி கொடுப்பது, அவர்களுக்கு மொத்தமாக நீங்கள் கொடுப்பது, அவர்களுடைய குடும்பத்துக்கு, அவர்களுடைய வாடகைக்கு, அவர்களின் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு என்று 5 ரூபாயை 10 ரூபாயை மாற்றி மிஸ்கினுக்கு போட்டுவிட்டு ஜகாத்து கொடுத்த நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்குது ஜகாத்து இப்படி கொடுக்கறது. அன்பிற்குரியவர்களே, அதான் கப் தேனா டைம் ஹே 10 மினிட். ரமதானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை உருவாக்குவதற்காக கொடுத்திருக்கிறான். இதிலே நம்முடைய இல்மு அதிகமாக வேண்டும், நம்முடைய தக்வா அதிகமாக வேண்டும், நம்முடைய இபாதத் அதிகமாக வேண்டும், நம்முடைய மறுமையின் தேட்டம் அதிகமாக வேண்டும். இது எப்போது நடக்கும்? இந்த ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்குண்டான தயாரிப்பை, அந்த மாற்றத்தை இப்போதே நாம் முடிவு செய்ய வேண்டும். நம்முடைய பழைய ரமதானுக்கு நம்ம போட்டு வச்சிருந்தோம் பாருங்க திட்டம். என்ன திட்டம்? லீவ் எடுக்கிறது, அப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறது, ட்ரெஸ்ஸு வாங்கிறது, சாப்பாடு, இதை எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுவிட்டு இந்த ரமதானுக்கு வேறு ஒரு மாற்றத்தை நாம் செய்தாக வேண்டும். அல்லாஹ் எனக்கு என்ன உடை கொடுத்திருக்கிறானோ அந்த உடை எனக்கு போதுமானது. அப்படியாங்க எல்லாம் பிஞ்ச சட்டையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் அவர்களை பார்க்கிறோம், ஹலீஃபாக்களை பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வந்தர். அவர் ஜும்மாவிலே குத்துபா கொடுக்கின்றார். அவருடைய சட்டையில் போடப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுகள் தெரிகின்ற அளவுக்கு, அதுவும் 1-2 ஒட்டு கிடையாது. அவர்கள் இபாதத்துகளிலே ஆர்வம் கொண்ட காரணத்தால் இந்த வெளி பகட்டுகளிலே அவர்களுக்கு கவனம் இல்லை. நமக்கு வெளி பகட்டின் மீது கவனம் இருக்கின்ற காரணத்தால் இபாதத்திலே எந்த விதமான நாட்டம் இல்லாமல் இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நமக்கு பெருநாள் அன்னைக்கு நோன்பு வச்ச சந்தோஷம் அதிகமா இருக்குதா, புது சட்டை போட்ட சந்தோஷம் அதிகமா இருக்கா? நியாயமா சொல்லுங்க. பெருநாளைக்கு தொழும் பொழுது யா அல்லாஹ், அந்த தொழுகையில் யா அல்லாஹ், என்ன தொழுது முடிச்சதுக்கு பிறகு பெருநாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமா சொல்றாங்க, துஆ கபூல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வல் யஷ்ஹத்ன தாவத்தல் முஸ்லிமீன், வீட்டில் ஹைதாக இருக்கக்கூடிய பெண்களும் நிஃபாஸில் இருக்கக்கூடிய பெண்களும் அந்த ஈதுகாவுடைய தொழுகை மைதானத்திற்கு வரட்டும், முஸ்லிம்கள் செய்யக்கூடிய நல்ல பிரார்த்தனைகளிலே அவர்களும் பங்கெடுக்கட்டும்னு சொன்னாங்க. அந்த பிரார்த்தனை எப்போ வரும்? புதுச்சட்டை போட்டுக்கிட்டு எந்த விதமான பசியும் உணராம, வலியையும் உணராம, எந்த விதமான உடையில எந்த விதமான உணர்வுகளை மாற்றம் இல்லாம அதுவும் சடங்கை போன்று நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையில உங்களுக்கு இபாதத்துடைய மகிழ்ச்சி, அல்லாஹ்வோ உனக்காக நான் இதை செய்தேன், நான் உனக்காக சிரமப்பட்டேன், யா அல்லாஹ் எனது இந்த நாளை ஏற்றுக்கொள். அப்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்ன? தக்வாவுடைய மகிழ்ச்சி, அல்லாஹ்வை கொண்டு மகிழ்ச்சி. இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெருநாள் மகிழ்ச்சி என்ன தெரியுமா? சாப்பாடு, ட்ரெஸ். என்ன மகிழ்ச்சி? அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் முடிச்சதுக்கு பிறகு நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அருள் அது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது. ஆனா மகிழ்ச்சி நமக்கு எதை கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சி பெருநாளைக்கு எத்தனை வகையான சாப்பாடு, எத்தனை ட்ரெஸ் எடுத்திருக்கிறோம், எவ்வளவு காஸ்ட்லியா எடுத்திருக்கிறோம். இந்த ரமதானை இபாதத்தில் கழித்ததை கொண்டுள்ள மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷம்னாங்க. ஒரு சந்தோஷம் எப்போது? அவர் நோன்பு திறக்கும் போதுன்னு சொன்னாங்க. அது என்னங்க சந்தோஷம்? நம்ம குடிக்கிற கஞ்சி, சமோசா, வடை, அந்த ரூஅப்ஸா, இந்த சந்தோஷத்தையா சொன்னாங்க? நஜர், நோன்பாளிக்கு நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. இன்னொரு சந்தோஷம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது உள்ள சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொன்னாங்கன்னா, அது இந்த நாக்கு ருசிக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. அது எது ருசிக்கக்கூடிய மகிழ்ச்சி? கல்பு ருசிக்க வேண்டும், உங்களுடைய ரூஹ் ருசிக்க வேண்டும். அப்ப ரமலானுடைய பகல்ல
உங்களுடைய கண்களை அடக்கி கொண்டு நாவுகளை அடக்கி கொண்டு இபாதத்தில் கழித்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் முடிந்த அளவு அதிகமான நேரங்கள், வெளியில் எங்கேயாவது நம்முடைய அவசியமான வேலைகளுக்கு போனாலும் அல்லாஹ்வுடைய திக்ர்கள் எவ்வளவு சுருக்கமாக முடித்து கொள்ள முடியுமோ, எவ்வளவு அவசியமான தேவையான அளவுக்கு நமக்கு சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்சுட்டு திரும்ப வந்து இபாதத்தில் அந்த பசி பட்னியோட இருந்து 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 இபாதத்தை செஞ்சுட்டு கடைசியில் அந்த லேசாக நோன்பு திறக்க வேண்டும் என்பதற்காக, எந்த அளவுக்குங்க, பசி போக்கி வயிறு புடைக்க சாப்பிட வேண்டும் என்பதற்காக அல்ல. எதற்காக? இந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வுக்காக பசித்திருந்ததை தாகித்திருந்ததை முடித்து கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதற்காக சில பேரித்தம்பழங்களை சில மிடறு தண்ணீர்களை குடித்து நோன்பு திறக்கும் போது, அல்லாஹ் உனக்காக நான் பசித்திருந்ததை உனக்காக நான் முடித்துக் கொள்கிறேன். இதற்காக உனக்காக நான் பசித்திருந்ததை உனக்காக நான் முடித்துக் கொள்கிறேன். என்னுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள். எனது இந்த நோன்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு உங்களுக்கு கேடயம் என்று சொன்னார்கள். எதுக்குங்க கேடயமா இருக்கு நமக்கு நோன்பு? நம்முடைய நோன்பு எப்படி கேடயமாக ஆகும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நோன்பாக நமது நோன்பு இருக்குமே ஆனால், அப்ப இந்த நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆன்மீக மகிழ்ச்சி பாருங்க, அந்த சிரமத்தை வலியை உணர்ந்து அதை தாங்கிக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மிடறு தண்ணீர் குடித்தோன்னு அல்ஹம்துலில்லாஹ், அதில் இன்பத்தை காணுவது. எப்படி இல்லை, ஃபுல்லா எல்லாத்தையும் வச்சு கட்டு கட்டு அல்லாஹ் பரக்கத்தை சாப்பிட்டோங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். இது நஃப்ஸுக்காக சாப்பிட்டோம். இது எதற்காக சாப்பிட்டோம்? நஃப்ஸுக்காக சாப்பிட்டோம், நம்முடைய ருசிக்காக சாப்பிட்டோம், நம்முடைய இச்சைக்காக சாப்பிட்டோம். நோன்பை முடிப்பதற்காக அல்ல. எதற்காக அல்ல? நோன்பை முடிக்கிறதுக்கு தான் கிளாஸ் தண்ணி போதுமே, நோன்பை முடிச்சுக்கிறதுக்கு தான் 2-3 பேரிச்சம்பழம் போதுமே. அதே நேரத்தில் வணக்க வழிபாட்டுக்கு தேவையான உடல் வலிமை அளவிற்கு சாப்பிடுவதிலும் நாம் குறைவு செய்து விடக்கூடாது, எந்த அளவுக்கு அதிகப்படுத்தி விடவும் கூடாது. வணக்க வழிபாட்டிலிருந்து நமது கவனத்தை திருப்பும் அளவிற்கு, வணக்க வழிபாட்டை செய்ய முடியாமல் நம்மை சோம்பேறியாக ஆக்கும் அளவிற்கு, அதில் ருசி கண்டு நம்முடைய வணக்க வழிபாட்டிலிருந்து நம்முடைய கவனம் திரும்பும் அளவுக்கு எப்படா இஃப்தார் மஜ்லிஸில் போய் உட்காருவோம்? ஏன் அந்த ஆசை வருது? அங்கே அவ்வளவு வகையான உணவு இருக்கின்ற காரணத்தில் தானே. துவாவே கேட்க முடியலங்க, பள்ளிவாசல்ல துவாவே கேட்க முடியாது. கொண்டு போய் நீங்கள் இஃப்தார் சபையில் உட்கார வச்சா அந்த கஞ்சிக்கு அந்த வடைக்கு அந்த சமோசாவுக்கு முன்னாடி எப்படிங்க துவா வரும்? அவங்க பாத்தியா ஓதுன மாதிரி தான் இருக்கு. சாப்பாடுலாம் முன்னாடி வச்சுக்கிட்டு ஓதுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இவ்வளவு செட்டப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆகிரத்தை நினச்சி அல்லாவை நினச்சி சொர்க்கத்தை நினச்சி துவா கேளுங்கன்னா இந்த ருசியுடைய வாசனையில் எங்கேருந்து துவா வர்றது? எப்படா அது முஅத்தின் சாப் பிஸ்மில்லா சொல்லுவார், நோம்பை திறக்கலாம், எப்படா இந்த கஞ்சியை சமோசாவை ருசிக்கலான்னு தானே வரும். என்ன சொல்லுங்க? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உணவு வைக்கப்பட்டு விட்டால் அதன் பக்கம் உங்களது மனம் சென்று விட்டால் நீங்கள் தொழுவாதீங்க, போய் சாப்பிட்டு வந்து தொழுங்க, ஜமாத்து போனால் கூட பரவாயில்லன்னு சொல்லி. ஏன்? அப்ப நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய இபாதத்துகள், அதிலே நம்முடைய கவனங்கள் எல்லாம் சிதறி நம்முடைய ரமதானை பொறுத்தவரை வகை வகையா எப்படி சாப்பிட்றது, வகை வகையா எப்படி உடுத்துவது, அப்புறம் கியாமுல் லைலுங்கிற பேரில் அப்படியே பள்ளிவாசலுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே 4 ரக்காத்து 2 ரக்காத்து சும்மா தொழுது விட்டு அதுக்கப்புறம் வெளியில் நின்று பேசுறது. இங்கே இமாம் சாப ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஓத விட மாட்டாங்க, ஆனால் தொழுது முடிச்சுட்டு வெளியில் போய் நின்று பாருங்க. ரமதான்லையே கியாமுல் லைல்ல ஒரு பக்கம் இமாம் எக்ஸ்ட்ரா ஓதிட்டா அதுக்கு ஒரு பெரிய ரகலையே நடந்து போயிடும். அப்படிப்பட்டவர்கள் தொழுது முடிச்சுட்டு வெளியில் நின்று போய் பேசுறத பாருங்க, அவர்கள் கழிக்கக்கூடிய நேரத்தை பாருங்கள். என்ன சகோதரர்களை நாம் செய்து வைத்திருக்கிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? சரி, யாருக்காக இவற்றை எல்லாம் செய்ய போகிறோம் சொல்லுங்க? நம்முடைய தொழுகையால் அல்லாஹ்வுக்கு லாபமா? நம்முடைய தொழுகையால் சொர்க்கத்துக்கு லாபமா? நாம் இப்படி சிரமப்பட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினால் ஆகிரத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக துக்கப்படாமல் துயரப்படாமல் வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் இன்பமாக இருக்க போவது யாருங்க? அல்லாஹ் அக்பர். அதற்குத்தானே அல்லாஹ் இப்படி சிரமப்பட சொல்கிறான், மறுமையினுடைய அந்த சிரமத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆகவே அன்பிற்குரியவர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ரமதானை கழித்தார்கள், கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எப்படி ரமதானை பயன்படுத்தினார்கள், நன்மையினுடைய மூசியமாக சீசனாக ஆக்கி கொண்டார்கள் அல்லவா. அப்படி நான் என்னுடைய ரமதானை மாற்ற வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதற்கு இப்போதிலிருந்தே நம்முடைய தயாரிப்புகளை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய துஆக்கள், நம்முடைய அனைத்து விதமான வேலைகளை, நம்முடைய அனைத்து விதமான காரியங்களை இப்போதிலிருந்து இந்த ரமதானுடைய இபாதத்துக்காக திட்டமிட ஆரம்பித்து விட வேண்டும். எல்லா வகையா அல்லாஹ் கொடுத்திருக்கிற செலவுலேருந்து இப்பயே சுருக்க ஆரம்பிச்சிருங்க. ரமதானுக்கு சில பேர் சொல்றாங்க பட்ஜெட் அதிகமாகுதுன்னு. ஏன்னா அவங்க சஹரை கூட்டினதுனால, இஃப்தாரை கூட்டினதுனால, புது ட்ரெஸ் வாங்கணுக்குன்னு பட்டியல் போட்டதுனால. ஆச்சரியமா இருக்கு. ரமதானில் செலவு குறையணுமா கூடணுமா? என்னங்க அஜர், நோன்பு தானே, சதக்கா அளவு கூடுது, அது வேற. ரமதான்ல எங்க வீட்டில் பட்ஜெட்டு கூடுதுன்னு பட்டியல் போட்டேன். ரமதானா அது? ஒவ்வொரு ரமதானுடைய நோன்பையும் விருந்தாக ஆக்கப்பட்ட காரணத்தால், எப்படி இஃப்தாரு சஹருன்னு சொல்லி விருந்தாக ஆக்கப்பட்ட காரணத்தால் ரமதானிலே பட்ஜெட் கொடு. நோன்புல காசு குறையணுமா இல்லையா? இஃப்தார் எங்களுக்கு வேலை கிடையாதுங்க, டிஃபன் வேலை கிடையாது, மத்தியான சாப்பாடு கிடையாது, நைட்டு சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு இஃப்தார் சஹரு தாங்க, அது எங்களுக்கு அற்பமான உணவை கொண்டே போதுங்கன்னு சொல்லி எப்போதும் செலவு பண்ணதில் குறைஞ்சது 3 அதாவது 4ல் 3ஆவது குறையணும். 4ல் 1 பங்கு தான் செலவாகணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு 4க்கு 4, சில பேருக்கு அப்படியே மேலே. ஏன்? அப்போ நம்முடைய ரமதானில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அதற்கு முன்கூட்டியே நாம் தவறாக திட்டமிட்டு விட்டோம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை சொல்லும் பொழுது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அதனால் உங்களுக்கு தக்வா ஏற்பட வேண்டும் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானிலே உங்களது செவியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கீபத்தை கேட்பதிலிருந்து, உங்களது நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் புறம் பேசுவதிலிருந்து, உங்களது கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அசிங்கமானதை பார்ப்பதிலிருந்து, உங்களுடைய உடலை நீங்கள் வருத்துங்கள் இபாதத்து செய்வதிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதிலே. இரவு நேரத்திலே ஓதுங்கள், பகல் நேரத்திலே ஓதுங்கள், இரவிலே நின்று வணங்குங்கள் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு ரமதானாக நமது ரமதானை ஆக்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த உணர்வை நாமும் எடுத்துக்கொள்வதோடு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு இதையே நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரமதான் என்பது விழா கொண்டாடுவதற்காக அல்ல, ரமதான் என்பது ஊர் சுற்றுவதற்காக அல்ல, ரமதான் என்பது சீரியல்கள் பார்ப்பதற்காக அல்ல, ரமதான் என்பது இரவு நேரங்களை சுற்றி கழிப்பதற்காக பொழுதுபோக்குவதற்காக அல்ல. இதனுடைய ஒவ்வொரு நொடியும் சகோதரர்களே நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தரக்கூடியது, நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ரமதானாக நம்முடைய ரமதானை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தை அதிகப்படுத்தி கொண்ட ரமதானாக, அல்லாஹ்வுடைய அன்பை அதிகப்படுத்தி கொண்ட ஒரு ரமதானாக வரக்கூடிய ரமதானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.